சிவபெருமானை நம்பி வாழும் உன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார். உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும். சடப்பொருளாக நான் இங்கு மதிமயங்கி கிடக்க சிவசங்கரன் அருள் தீண்டி என்று நான் விழிக்க சில ஆசைகள் அறிவையே மயங்கச் செய்யும். யோசித்து பாருங்கள், பல நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுமே மறைமுக பாடம்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் மனதையே மாற்றக்கூடிய ஆற்றல் சில வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் உண்டு. எப்பொழுது யாருக்கு பொறி தட்டும் என்று தெரியாது. அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். கஷ்டத்தில் இருக்கீங்களா? மனதின் மேல் அடுக்குகளில் இருக்கும் எண்ண பதிவுகளை வைத்து நம் வாழ்க்கையே இப்படித்தான் என்று நினைக்காதீர்கள். சில நிகழ்வுகளால் நிச்சயமான மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க நேரிடும். அதுவரை காத்திருங்கள். அவன் கொடுத்த பொருளை திரும்ப பெற நிச்சயம் தேடி வருவான். அதற்குள் நாமே இங்கு நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை, அனைத்தும் ஒரு விதமான கண்காட்சியே என்று உணர்வது தெளிவு. எப்படி சந்தோஷம் வருகிறது? மனம் அனைத்தையும் மறந்து ஒன்றில் குவிந்தால் அது சந்தோஷம். மனதிற்கு பிடித்த பொருளோ அல்லது ஒரு நபரோ கிடைத்துவிட்டால் அந்த தருணம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தருணத்தில் மனம் இந்த புற உலகையும் மற்ற நிகழ்வுகள் இப்படி அனைத்தையும் மறந்து அந்த ஒரு பொருள் மேலேயோ அல்லது அந்த நபர் மேலேயோ முழுமையாக விழும். அப்பொழுது மட்டுமே சந்தோஷம் உணரப்படுகிறது. ஆனால் மனம் தன் வசப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். அவன் அருள் செய்தால் வாழலாம். அப்படி வாழ்கின்றோம் என்றால் அவன் அருள் செய்கிறான் என்று எண்ணிக்கொள்ளலாம். விதைத்த விதை எப்படி விருட்சமாகின்றதோ அதுபோல சிவத்தை நினைப்பவர் சிவகதி அடைவர். முடிவென்றால் முழுமை வேண்டும். தொடக்கம் என்றால் நம்பிக்கை வேண்டும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம். எந்த பக்கம் போவது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நிற்கும் இடத்தை விட்டு நகரவே முடியாது. முடிவெடு, புறப்படு. உன்னுள் இருக்கும் குறைகளை பூர்த்தி செய்தால் ஞானம் என்பது தானாக பிறக்கும். புலன் உணர்வுகளில் இருந்து விடுபட்டு ஆன்மாவில் லகித்தால் துன்பங்களின் கணை தொடராது. பிறருக்கு ஒரு துன்பம் செய்யும் போது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து கொள். ஏனென்றால் அந்த துன்பத்தை நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளையும் அடக்கியவனுக்கு துன்பங்கள் இல்லை. காலம் உள்ள போதே மனதில் தருமத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம், கண்மம், மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும். நிம்மதி என்பது உன்னிலிருந்து உற்றெடுப்பது. வெளியில் வெறும் பின்பகல் மட்டுமே உள்ளது. காலம் உள்ள போதே எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால் காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய்? மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும். மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும். நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும் கற்பகமே, என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா? நான் அன்றும் இன்றும் என்றும் அன்பிற்கே அடிமையானவன். ஒரு வெறுப்பு உணர்வு அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது. நீயும் நானும் கடவுளின் ஒரு தாய் பிள்ளைகளே. தன்னை முன்னிறுத்தினால் தனக்கு மட்டுமே சுகம். தன்னை முன்னிறுத்தவில்லை எனில் தன்னோடு ஜீவனாயிருக்கும் சிவத்திற்கு நித்தமும் சுகம். எது வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள். இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு. நாளைய விடியல் உனக்கானது. எழுந்திரு. உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு. அறிவையே மழுங்கடிக்கும் ஒரு மகா அஸ்திரம்தான் சோம்பல். யார் எப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டாலும் அந்த சிவத்தை நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள். பின்பு உங்களிடம் பேசுபவர்களும் அந்த சிவத்தை ஓயாமல் நினைப்பார்கள். தேடிச் செல்வது நம் இயல்பு, தேட வைப்பது அவன் இயல்பு. அவன் இவன் என்று காணாமல் அனைத்தையும் அவனாகவே என்று காணுங்கள். கெட்ட எண்ணங்களை நீக்கி தெளிவாக நடைபோடு. தோல்வியால் தளராமல் தன்னம்பிக்கையுடன் பயணி. வெற்றியை உறுதி செய்யும் நம்பிக்கையுடன் முன்னேறு. முன்னேறுவதில் தடைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது. போராடும் மனதை போன்ற தெய்வம் வேறில்லை. நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது வெற்றி நிச்சயம். நம்முடன் பழகும் வெகு சிலர்தான் நம் மனநிலை மாறுவதற்கும் நம் வாழ்வு மாறுவதற்கும் மாய சொற்களை அள்ளி வீசுவார்கள். அது போன்றவர்களுடன் பயணிப்பது சிறப்பு. நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டமில்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்தில் விரைவில் நடக்கும். அதுவரை பொறுமையாக நான் இருக்கிறேன். உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால்
நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னாடியே உன் வாழ்வை மாற்றி அமைப்பேன். நீ சற்று அமைதியுடனும் பொறுமையுடனும் கடந்து செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன். இது சிவன் வாக்கு. நிம்மதியின் ரகசியம். யாரையும் வெறுக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள். எப்பொழுதும் இறைவனை நினையுங்கள். தேவைப்படும் போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். யாரிடமும் வாதாட விரும்பாதீர்கள். ஏனெனில் யாரும் இங்கு தோற்றுப்போக விரும்புவதில்லை. கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி கடவுளை நம்புவது நல்லது. உன்மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. காலம் நீ யார் என்பதை உணர்த்தும். தைரியமாக இரு. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. எல்லாம் மாறும். இன்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும் உனக்கு பிடித்தவாறே. அதுவரை பொறுமையாக இரு. இதை போன்று தெய்வீகமான வசனங்களை கேட்க மேலும் நமது பாரம்பரியம் பண்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.